முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், குறைந்தபட்சம் கூட எதையும் படிக்காமல், எதையும் சிந்திக்காமல், வரலாறை தெரிந்து கொள்ளாமல் நீட்டை காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு சொல்லுகிறாரு. தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கிறது. தேர்தல் ஆணையம் எப்படி அட்டானமஸ் பாடியோ அப்படிதான் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ஆஃப் கவுன்சில், ஐஎம்சின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு துறை. அவர்களுக்கு எது வேண்டுமோ அதை முடிவெடுப்பாங்க. ஆனா தீர்மானிக்கிறது ஆட்சியாளர்கள். அவங்க தீர்மானிச்சாங்க நீட் வேணும்னு. நீட் வேணும்ன்றது எங்கேக்கு? தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும்தான். அது ஏற்கனவே பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. நீதியரசர் ஜஸ்டிஸ் பானுமதி அவர்களும் இந்த தீர்ப்புல இருக்காங்க. கொடுத்ததுல மத்திய பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய பாஜக அரசு ஊழல், அது பேர் வியாபம் ஊழல். அந்த வியாபம் ஊழலுடைய அடிப்படையிலையும் அதற்கு பிறகு தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களில், தனியார் மருத்துவ கல்லூரிகளில் ஊழல் நடந்ததை வைத்தும் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று, நீட் வேண்டும் என்று சொன்னது தனியார் பல்கலைக்கழகங்களுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கும், அரசு கிடையாது. ஒன்னு. இரண்டாவது, எந்தெந்த மாநிலங்கள் விரும்புகிறதோ வைத்துக் கொள்ளலாம், ஸ்டேட் அட்டானமஸ். ஆனா என்ன ஆச்சு? உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் தடை ஆணை வழங்கியது. இதை இதை பொருட்படுத்தக்கூடாது. உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணி இருந்துச்சு. அதற்கு பிறகு சங்கல்ப் என்ற இயக்கம் தானே அதை வழக்கு தொடர்ந்தாங்க. யார் சங்கல்ப் இயக்கம்? பாஜகவின் ஒரு என்ஜிஓ. அவங்க போயிட்டு நீட்டு நடத்தணும்னாங்க. மோடி அரசு, பாஜக அரசு நீட்டு நடத்துறேன்ட்டாங்க. யாரு கொண்டு வந்தது? காங்கிரஸா கொண்டு வந்தது. சரி, சட்டமாக்குனது யார்? இதெல்லாம் தெரியாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வளர்றாரு சட்டமன்றத்தில். காங்கிரஸ் காங்கிரஸ் என்றாரு. எந்த மாநிலம் ஏற்றுக்கொள்ளுகிறதோ அந்த மாநிலம் நடைமுறைப்படுத்தலாம். வேண்டாம் என்ற மாநிலம் வேண்டாம். சரி, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்களே, அவங்க இருக்கிற வரைக்கும் நீட்டை கொண்டு வந்தாங்களா? எங்கள் அதிபுத்திசாலி அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் தெரியல? ஜெயலலிதா அம்மையார் இருக்க வரைக்கும் நீட்டை உள்ள விட மாட்டேன். என்னன்னு கேட்டா யூனிஃபார்ம் சிலபஸ் வரணும். ஒரே மாதிரியான கல்வி, சிபிஎஸ்இலும் ஒரே மாதிரியான கல்வி, மாநில பள்ளிகளுக்கும் ஒரே மாதிரியான கல்வி. அந்த யூனிஃபார்ம் சிலபஸ் வந்த பேரு நீட்டை நடத்துவோம்னு சொன்னாங்க. உயிரோடு இருக்கிறவர் நீட்டை கொண்டு வரல. இவர் தானே போய் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து நீட்டை நாங்க உள்ள விடுறாரு. எத்தனை குழந்தைகள் தற்கொலை பண்ணிருக்கு, அதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தானே பொறுப்பு இருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு இப்ப சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கொண்டாந்த. காங்கிரஸ் எங்க கொண்டாந்தது? அம்மையார் ஜெயலலிதாவை கொண்டாடல, எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டு வந்திருக்காரு. ரைட். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.